வெல்கம் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. மத்தேயு 19வது அதிகாரம் 14வது வசனம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. Jesus said, "Let the little children come to me, and do not hinder them, for the kingdom of heaven belongs to such as these." பரலோக ராஜ்யம் இந்த சிறு பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொல்லி இதுல ஏசப்பா சொல்றாங்க. ஸோ இந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற குணாதிசயங்கள்ல என்னென்னலாம் இருந்தா நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த சிறு பிள்ளைங்கிட்ட அப்படி அட்ராக்டிவா இருக்கிற குணம் என்ன, ஆண்டவரை பின்பற்றுற மாதிரி இருக்கிற குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலமா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசினார்னா நம்ம இன்னும் சில விஷயங்கள்ல திருத்திக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமான படிவால நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த மாதிரி லிட்டில் சில்ட்ரன்ட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு குணம் டிபெண்டா இருக்கிறது. அவங்க எப்பவுமே அப்பா அம்மா என்ன திட்டினாலும் கோவப்பட்டாலும் இல்ல அவங்களுக்கு என்ன தேவைனாலும் ஓடுறது அவங்க அம்மா அப்பா கிட்டக்கதான் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளோட பரலோக தகப்பன்ட்ட நம்மளுக்கு என்ன ஒரு சின்ன தேவையோ நீடோ எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்டக்க நம்ம போறோமா, அந்த இருதயம் நம்மளுக்கு இருக்கா? ஏன்னா நம்ம இருதயம் மறுரூபம் ஆகிறதுனால நம்ம புதிதாக்கப்பட்டிருக்கோம்னு வேதம் சொல்லுது. நம்ம ஆவியின் படியும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நம்ம ஒரு சிறு குழந்தைய போல ஆயிடுறோம். கர்த்தருடைய சமூகத்துல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு சிறு பிள்ளைய போலதான் இருக்கோம். அப்ப நம்ம தேவனிடத்துல ஃபர்ஸ்ட் டிபெண்டா இருக்கோமா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட நம்பிக்கை எது மேல வேணா இருந்திருக்கலாம். நம்மளோட என்னால முடியும்ன்ற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கலாம். இல்ல என்கிட்ட இந்த விஷயம் இருக்கு, எங்க அப்பா அம்மா இருக்காங்க, இல்ல என்கிட்ட பணம் இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் மேல நம்ம டிபெண்டா இருந்திருப்போம். அது இப்ப நம்ம தேவன் கிட்டக்க நம்ம டிபெண்டா இருக்கிற அளவுக்கு நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்லி டிபெண்டா நம்ம மாறிட்டோமா? 100க்கு 100 உண்மையே நம்புவேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்துல நம்ம அடைக்கலமா போகும்போது நிச்சயமா இந்த சிறு பிள்ளைகளோட இருதயம் மாதிரி நம்மளோட இருதயம் மாறும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. ஸோ இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனையோ இல்ல ஒரு பயமோ நம்மளுக்குள்ள கேள்வியோ வந்துட்டா நம்ம மனுஷங்களை தேடி போறோமா இல்ல ஆண்டவரை தேடி போறோமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா விஷயங்கள்லயும் ஆண்டவர்கிட்ட டிபெண்டா இருக்க நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம். குழந்தைங்கிட்ட இருக்கிற 2வது குணமா பாக்குறது ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த். ஒரு நம்பிக்கை. என்னதான் இருந்தாலும் நம்மளோட அம்மா அப்பா நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு நம்பிக்கை உண்டாகும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மளுக்கு தேவன் மேல இருக்கிறா. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள வருது நம்ம இயேசு கிறிஸ்துவ இருதயத்துல விசுவாசிச்சு நாவினால அறிக்கை செய்யும் போது. அப்ப நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு நீதியா என்னப்படுதுன்னு நம்ம பாக்குறோம். ஆண்டவருடைய ரத்தத்தினால விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய கிருபையினாலும் விசுவாசத்தினாலும், நம்மளோட கிரியைகளினால இல்ல. அப்ப அந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியமா இருக்கு. விசுவாசியாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்னு வேதம் சொல்லுது. இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட இருக்கிற அந்த ட்ரஸ்ட், அந்த ஃபெய்த், என்ன இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா பாத்துக்குவாங்கன்ற அந்த ஃபெய்த் நம்மளுக்கு தேவன் மேல உண்டாகணும். ஆனா நம்மளுக்கு இருக்கிற அறிவும் நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் சில நேரம் நம்ம கிட்ட எப்படி இது முடியுமா, இது நடக்குமா, சிச்சுவேஷன் எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கே, இப்போ எப்படியா வழியே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்ம தேவன் அற்புதங்களின் தேவன். அவரோட பேர் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வனாந்திர வெளியில வழியை உண்டு பண்ணுகிறதுக்கும் செங்கடலை பிளந்து வழியை உண்டு பண்ணுகிறதுக்கும் அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு வேதம் சொல்லுது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லுது. ஸோ இந்த விசுவாசம் தான் பேஸ். அது இல்லாட்டினா அதுக்கு மேல நம்மளால எந்த ஒரு பில்டிங்குமே கட்ட முடியாது. நம்ம தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ அந்த பேஸ்மெண்ட்ல நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உலகம் எப்படி மாறினாலும் பரவாயில்ல, ட்ரெண்ட்ஸ் மாறட்டும், ஃபேஷன் மாறட்டும், எல்லாமே மாறட்டும், பட்
தேவன் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்னைக்குமே என்ன நேசிக்கிறாரு, அவரோட ஸ்நேகம் வந்து அனாதி ஸ்நேகம், ஹி லவ்ஸ் மீ வித் அன் எவர் லாஸ்டிங் லவ் அப்படிங்கறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஆண்டவர் மேல அவர் எனக்கு என்ன செஞ்சாலும் நன்மையானது செய்வாரு, நல்ல வழியில என்ன கூட்டிட்டு போவாரு, அவரோட சித்தமெல்லாம் என் வாழ்க்கையில செய்வாருன்ற அப்படிப்பட்ட அபரீத நம்பிக்கை நம்மளுக்கு தேவன் மேல உண்டாச்சுன்னா நம்ம இந்த சிறு பிள்ளைங்களை இருதயம் போல நம்ம இருதயம் மாறி இருக்கு. மூணாவது விஷயம், இதோட இன்டர் கனெக்டடா இருக்கிறது, எப்பவுமே நம்மளுக்கு ஃபெய்த் ஜாஸ்தியா இருக்கும் போது நம்மளுக்கு பயம் இருக்காது. இதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னு. இப்போ ஒரு குழந்தைய ஒரு பெரிய வால் மேல நிப்பாட்டி வச்சு 1 2 3 சொல்லி ஜம்ப் பண்ண சொன்னோம்னா அழகா ஜம்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்மளோட அம்மாவோ அப்பாவோ நம்மள பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரிதான் நம்மளுக்கு எதுவுமே தெரியாம இருந்தாலும் கூட ஆண்டவருடைய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுப்பாரு, நம்ம மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவாருன்ற நம்பிக்கை இருக்கும்போது நம்மளால ஒரு ஸ்டெப் ஈஸியா எடுத்து வைக்க முடியும். அதுதான் வேதம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். நம்ம தேவன் மேல பூரணமான அன்பும் விசுவாசமும் வைக்கிறோம்னா நம்மளுக்கு பயம் இருக்கக்கூடாது. ஸோ ஃபெய்த் இஸ் ஸ்ட்ரைட் ஆப்போசிட் டு ஃபியர். நம்ம எப்போ நம்ம உலகத்தை பார்த்தோம், நம்ம சிச்சுவேஷனை பார்த்தோம், நம்ம சூழ்நிலைகளை பார்த்தோம் பயப்படுறோம், நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறோம்னா நம்மளோட ஃபெய்த் அங்க வந்து கொஞ்சம் தடுமாறுதுன்னு தானே அர்த்தம். நம்மளோட லைஃப் கூட என்ன இடத்துல போறோம், நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு பாதையில நம்ம நடந்து போற மாதிரி இருக்கலாம். பட் நம்ம கையை பிடிச்சிருக்கிறது தேவன், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கும்போது நிச்சயமா நம்மளை வந்து அவர் கைவிட மாட்டாரு, நம்மளை விட்டு விலக மாட்டாரு அப்படின்னு நம்ம அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம எதிர்பார்த்திருக்க முடிவு அவருக்கு அவர் நம்மளுக்கு கொடுக்கும்படி நம்ம பேர்ல நினைச்சிருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. ஸோ நம்மளுடைய பாதைகள் எல்லாவற்றிலையும் உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள சமாதானம் இருக்கணும்னா நம்ம உலகத்தை குறிச்ச பயத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் மேல பயத்தை வைக்க ஆரம்பிக்கணும். தேவன் அவரோட பிள்ளைங்கிட்ட எதிர்பார்க்கிற இன்னொரு விஷயம், கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும்ன்றது. ஸோ இப்ப நம்ம இந்த சிறு பிள்ளைங்க கிட்டையும் பார்த்தாலுமே அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே கொஞ்சம் பயம் வரும், நம்ம அம்மா அப்பா திட்டிடுவாங்களோன்ற பயம் இருக்கும். அதே மாதிரி வேதமும் சொல்லுது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனை வந்து சிட்சிக்கிறாரு, தன்னோட சொந்த புத்திரன் அவன் மேல யார் மேல அன்பு வச்சிருக்கிறாரோ அவங்கள சிட்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால சில நேரங்கள்ல நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்னமோ நம்மளுக்குள்ள கில்ட்டி ஃபீலிங் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம கரெக்டான பாதையில திரும்பணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து நம்ம அதை உணராது இருக்கும் போது நம்மளுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறதுனாலதான் அவர் இன்னும் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து நம்மளோட ஆத்மாவை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. என்னுடைய ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி மீட்கிறீர்னு. நம்மளோட ஆத்மா வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான் வந்து நம்ம தேவனிடத்தை போறோமா இல்லாட்டினா அது நரகத்துக்கு போக போதா அப்படிங்கிறதுல வந்து ஹோல் டைம் அது அழிவில்லாம ஒரு மனுஷன் வந்து உலகத்தை ஆதாயப்படுத்தணும், தன்னோட ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? ஸோ நம்மளோட ஜீவன் ஆண்டவருடைய கண்களில் விளையேறப்பட்டதா இருக்கு. நம்ம ஆண்டவரை போய் சேரணும் அப்படின்னா நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களா மாறணும். ஸோ அதுக்காக ஆண்டவர் சில காரியங்களை வந்து நம்மள டிசிப்ளின் பண்றாரு. எப்படி சின்ன பிள்ளைங்களை வந்து அவங்க அம்மா அப்பா டிசிப்ளின் பண்ணும்போது அம்மா அப்பாவுக்கு பயந்து அந்த பிள்ளைங்க நடக்கிறதோ அதே மாதிரி நம்மளும் நம்மளோட தேவனுக்கு நம்மளோட அப்பாவுக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கறத வந்து ஆண்டவருடைய வேதம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பாக்குறோம், உண்மை. இந்த சின்ன பிள்ளைங்க எல்லார்கிட்டயுமே உண்மையா இருக்கும் சொல்லுவாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வேதமும் சொல்லுது, நீங்க புறாவை போட கபடற்றவர்களா மாறுங்க, உங்க இருதயம் வந்து பியூரிஃபை ஆகணும், உங்க இருதயத்தை வந்து கிளென்ஸ் பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுல. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுக்கிட்ட வந்து நிறைய பொய் இருக்கு, நம்மளே வந்து சில நேரங்கள்ல நம்ம வஞ்சிக்கப்பட்ட அந்த பொய்யெல்லாம் உண்மைனே நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனா தேவனுடைய அன்பு வந்து நம்ம இருதயங்கள்ல ஊற்றப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஸோ தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்கள்ல ஊற்றப்பட்டு இருக்கும் போது நம்ம சத்தியத்தை வாசிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வேதத்துல இருக்க ரகசியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போதும் நம்ம உண்மையான உலகத்தை பத்தி எது உண்மை எது சத்தியம், வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற தேவனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சத்தியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில புரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்ப நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துறோமா? எவ்வளோ தூரத்துக்கு நம்ம முன்னாடி இருந்ததை விட இப்ப நம்ம உண்மைத்தன்மை உள்ளவங்களா மாற ஆரம்பிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு வேதம் சொல்லுது. ஸோ நம்ம ரைட்டியஸா நீதிமானா நம்ம உண்மையா ஆண்டவருக்கு உண்மையா வாழணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அதுக்கு தான் வேதம் சொல்லுது, நம்ம ஞானப்பாலாகிய இந்த வேதத்தின் மேல நம்ம ரொம்ப வாஞ்சையுள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா அந்த வேதத்தை படிக்கும்போது தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஸோ ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது இந்த சத்தியத்தை பத்தியும் சகல விதமான நீதியையும் நியாயத்தை பத்தியும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உண்மை உள்ளவங்களா மாற ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் விஷயம், நம்ம எல்லாருமே இதை வந்து நிறைய வீடியோஸ், பேபி வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க, அதை அப்படியே லேர்ன் பண்ணிட்டு அதை அப்படியே அவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம இப்போ ஆவியில சிறு பிள்ளையா இருக்கோம்னா நம்ம ஆண்டவருடைய விஷயங்கள் எல்லாவற்றையும், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் போது அதெல்லாம் நம்ம லிசன் பண்றவங்களாக, நம்ம கேட்கிறவங்களை போல என் செவியை வந்து நீங்க மாத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து அதிகமா நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம். எது உண்மை, ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல வந்து நம்மளை ஏன் தனியா நம்மளை பிரிச்சிருக்காரு, நம்மளை ஏன் அழைச்சிருக்காரு, நம்மளை ஏன் தெரிஞ்சு கொண்டு இருக்காரு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், நம்ம இந்த வாழ்க்கையில படைக்கப்பட்டதுக்கு என்ன நோக்கம் இருக்கு, பரலோகம் நம்மளுக்கு வச்சிருக்கிற திட்டம் என்ன அப்படின்ற இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம். பிளஸ் நம்ம ஏசப்பா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்க நம்மளுக்கு எப்படி ரோல் மாடலா நடந்துட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற குணநலங்கள்ல நம்ம மாத்திக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறாரு. நம்மளோட இன்னர் மேனை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி நம்ம அதை கேட்டு உணர்ந்து அதையே நம்ம ரிப்பீட் பண்றவங்களா நம்ம மாற ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்மளோட மாம்சீக கிரியைகள் எல்லாவற்றையும் நம்ம வந்து ஆண்டவரோட சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட சமூகத்தில் ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற சத்தியம் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மளை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதன் மூலமா தான் நம்ம இயேசுவினுடைய அடி சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் நம்மளுக்கு மாதிரிகளை வைத்து போயிருக்கிறான்னு சொல்றோம்ல. ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்ல நம்மளால நடக்க முடியும், நம்மளால நம்மளோட லைஃப்ல கிறிஸ்துவ ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து கோவப்படுறாங்களோ சண்டை போடுறாங்கனாலோ அவங்களுக்காக வந்து நம்ம ப்ரேயர் பண்ணவோ அவங்கள மன்னிக்கவோ அவங்க மேல கசப்பு வைக்காம அவங்களே ஆசீர்வதிக்கவோ நம்மளால முடியறதுலாம் எப்போ நம்ம ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான். ஒரு பாவத்துல விட முடியல என்னாலன்ட்டு இருக்கும்போது ஸோ நம்ம ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை லிசன் பண்ணிட்டு அவரை காப்பி பண்ண நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளால அந்த பாவத்துல இருந்து வெளிவர முடியும். இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ணணும். நம்மளால நம்ம குழந்தைங்கள மாதிரி மாறணும், அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைஞ்சு கொள்ளணும்னா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மன்னிக்கணும், மறக்கணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா இது வந்து எல்லா குழந்தைங்க கிட்ட இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். என்னதான் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய அடிச்சாலும் இல்லை திட்டுனாலும் அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல அந்த குழந்தை அழுதுட்டு திரும்ப அம்மா கிட்ட தான் வரப்போகுது. ஸோ இதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களை வந்து யார் மேலேயும் அவங்களுக்கு வந்து கோவம் வச்சுக்க தெரியாது, பழிவாங்க தெரியாது, கசப்பு வச்சுக்க தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட குணமுள்ளவங்களா நம்ம மாறணும்னா இட் மே டேக் அ லாங் வே. நம்ம ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கலாம். நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. அதுவும் ஒரு வாட்டி 2 வாட்டியில நம்ம விழுந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து ஆவியானவரோட துணையோட நம்ம இன்னும் அதிகமா ஆண்டவரோட நம்ம உறவை பலப்படுத்தி கொண்டே போகும்போது நம்மளால இந்த காரியங்களையும் நம்ம வந்து ஜெயகிறிஸ்து நம்மளுக்கு இந்த காரியங்களையும் ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. லாஸ்டா ஒரு வசனம் பார்த்து முடிக்கலாம். உபாகமம் 13வது அதிகாரம் 4வது வசனம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த குழந்தைங்களா மாறுற 7 விஷயத்தோட இதை வந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுலயும் ஆண்டவர் அதே காரியங்களை தான் சொல்றாரு. இந்த 7 காரியங்கள் ஆண்டவர் இதுல சொல்லியிருக்க 6 காரியங்களை பார்ப்போம். பயந்து, பின்பற்றி, கற்பனைகளை கைக்கொண்டு, சத்தத்தை கேட்டு, சேவித்து, பற்றி கொள்ள கடவோம்னு. ஸோ இந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில மாத்திக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ பரலோக ராஜ்யம் நம்மளுக்குரியதா மாறும். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமாதானம் உங்க எல்லாருக்கூட இருப்பதாக. God bless you all.